பிரைஸ் த லார்ட். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு அருமையான வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நாம் பார்த்தோமானால் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அவரோடு நாம் அண்டி சேர முடியாது. நாம் பார்க்கிறோம் யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நம்மளை பரிசுத்தமாக்குவது என்னவென்றால் இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வேத வசனங்களை நாம் படிக்க நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்திகரிப்பு கடந்து வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை நாம் இந்த ஜபிக்கிறதும் வேத வாசிக்கும் போதும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவற்றை எல்லாவற்றையும் நமக்கு ஒரு வெளிப்படுத்தி தந்து எது பாவம், எது நீதி, எது என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தருகிறார். அது மட்டுமல்லாது நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று. நமக்குள்ளாக அந்த நீதி வரும்போது நமக்குள்ளாக நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாக்கப்படும் போது முழுவதுமாகவே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த உலக வாழ்க்கை எது பரிசுத்த வாழ்க்கை என்று நாம் பிரித்து பார்க்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக இந்த பரிசுத்தம் நம்முடைய நடக்க எல்லாவற்றிலும் வர வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய துணை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவரே என்னை படுத்துங்கள் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், நியாயப்பிரமாண காலத்திலே அந்த ஒரு பரிசுத்தம் இல்லை என்றால் உடனே சாவு வருகிறது, உடனே கர்த்தர் அடிக்கிறார். ஆனால் இன்று நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். நமக்கு அப்படி உடனே நமக்கு தண்டனை கிடைப்பதில்லை. ஆனாலும் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று அவரிடத்தில் கெஞ்சி நிற்போம் என்றால் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.